நண்பர்களே, நான் உங்க கார்த்திக் பாலமுருகன் பேசுறேன். கரெக்டா பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். ஃபுல்லாவே லோடு வண்டிங்க. சியோன் ஆட்டோ கன்சல்டிங் சேலம். ஸோ பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சின்ன லோடு வண்டிங்க போட்டிருந்தோம். டாடா ஏஸ், பிக்கப், டோஸ்ட், சுப்ரோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாடா ஜிப்பு, 3 வீல் வண்டி, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன லோடு வண்டிங்க எல்லாமே போட்டிருந்தோம். சியோன் ஆட்டோ கன்சல்டிங் சேலம். ஸோ அந்த வீடியோல இல்லாத வண்டிங்க தான் இந்த வீடியோல போட போறோம். அந்த வீடியோல போட்ட வண்டிங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வண்டிங்க சேல் ஆயிருச்சு. ஸோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவங்க நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. 10 கிராம் சில்வர் காயின், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அந்த வீடியோல போட்டிருந்த வண்டிங்க வாங்கினவங்க எல்லாத்துக்குமே அந்த 10 கிராம் சில்வர் காயினும் கிஃப்ட் பாக்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போவும் நம்ம இந்த வீடியோல நிறைய வண்டிங்க போட போறோம். சொல்லுங்க ப்ரோ, வீடியோ போட்டிருந்தோம், ஃபீட்பேக் எப்படி இருந்தது, எவ்வளவு வண்டி போச்சு, அதுக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுத்தீங்க? நீங்க போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வண்டி நம்மளுக்கு சேல் ஆயிடுச்சு. நீங்க இப்ப பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். நீங்க அன்னைக்கு எடுத்த வீடியோல எடுத்த வண்டிங்க எல்லாம் இன்னைக்கு இருந்திருக்காது. இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே புது வண்டி தான். நீங்க பாத்தீங்கன்னா அதுல தோஸ்தே பாத்தீங்கன்னா 4 வண்டி பக்கம் கொடுத்துருக்கேன். பிக்கப் 2 வண்டி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதுல இருக்க வண்டி எல்லாமே கொடுத்தாச்சு. இப்ப இது பாத்தீங்கன்னா இது புது அப்டேட் தான் உங்களுக்கு. நீங்க இது உங்க யூடியூப் சேனலை பார்த்துட்டு யாரோ வர மாதிரி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் காயின், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிஃப்ட் உங்களுக்கு சர்ப்ரைஸா அவங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்க, இதுதான் வந்து காயின். இது பாத்தீங்கன்னா 10 கிராம் காயின். ஏற்கனவே பழைய வீடியோல 10 கிராம் காயின் போட்டோம்னா, பாத்தீங்கன்னா 10 கிராம் காயின் தான் கம்பல்சரி. நீங்க வண்டி வாங்குற எல்லாத்துக்குமே 10 கிராம் காயின் கொடுக்குறாங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸ், சர்ப்ரைஸ் பாக்ஸ், ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி கிஃப்ட் இருக்கு. ஒரே கிஃப்ட் வராது, மாறி மாறி வரும். சொல்லுங்க ப்ரோ, லோன் வசதி பத்தி எல்லாம் சொல்லுங்க. லோன் பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வெளியூர்ல இருந்து வந்து கூட நம்ம கிட்ட வண்டி எடுக்கலாம். உங்களுக்கு சிபில் ப்ராப்பரா இருந்ததுன்னா போதும், நம்ம கிட்ட வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். நீங்க தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தீங்கனாலும் சரி. இப்ப நீங்க லாஸ்ட் வீடியோல பார்த்த வண்டியே ஒரு சில வண்டி பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் கொடுத்துருக்கேன், திருவண்ணாமலை கொடுத்துருக்கேன், தஞ்சாவூர் கொடுத்துருக்கேன், திருச்சி கொடுத்துருக்கேன். எல்லா சைட்லயும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஒன்னும் ப்ராப்ளம் வந்து எல்லா தமிழ்நாட்டுல எங்க இருந்து எல்லா இடத்துலயும் வந்து வாங்கிக்கிறாங்க. ஆமா, எல்லாருக்கும் லோன் பண்ணி கொடுத்துருங்க. லோன் பண்ணி கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா நீங்க ரேட் நீங்க வெளியில எங்க வேணா கம்பேர் பண்ணுங்க. இவங்ககிட்ட இருக்க மாதிரி கம்மி ரேட் வேற யாருமே கொடுக்கறது இல்ல. ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளியில விசாரிச்சுட்டு வந்து இங்க வண்டி எடுத்துக்காங்க. ஏன்னா அந்த அளவு பாத்தீங்கன்னா அவங்க ரேட் கம்மியா கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி எல்லாமே பக்கா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இன்சூரன்ஸ், எஃப்சி எல்லாமே பாத்தீங்கன்னா லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போய் அப்படியே நீங்க லோட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். வேற எந்த வேலையுமே பண்ண தேவை இருக்காது. நேரம் எடுத்துட்டு போய் நீங்க அப்படியே நீங்க லோட் அடி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டியுமே பக்கா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம், என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. சியோன் ஆட்டோ கன்சல்டிங் சேலம். லொகேஷன் மட்டும் சொல்லிருங்க ப்ரோ டைம். நம்மளது லொகேஷன் பாத்தீங்கன்னா இது எங்க இருக்குன்னா சேலம் ஜங்ஷன்ல இருந்து இரும்பால போற வழியில சோழம்பலம் பஸ் ஸ்டாப்லயே இருக்கு. நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்கன்னா நீங்க லொகேஷன் தெரியலன்னு சொல்லி நீங்க கஷ்டப்பட வேணாம். நீங்க சேலம் ஜங்ஷன் வந்துட்டு எனக்கு கூப்பிட்டீங்கன்னா போதும். நம்ம பசங்க உங்களை வந்து கூப்பிட்டு பிக்கப் பண்ணி உங்களை வண்டி எல்லாம் காட்டின்னு உங்களுக்கு இது பண்ணிக்குவாங்க. ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா எத்தனை கிலோமீட்டர்? ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தான் வரும். ரோட்டு ஓரத்திலேயே தான் இருக்கு. பெருசா டிஃபிகல்ட்டி எல்லாம் கிடையாது உங்களுக்கு. கரெக்டா சோழமல்ல ஸ்டாப்பிங்ல தாண்டினோடனே ரைட்ல கட் ஆகும். அப்படியே ரோட்டு ஓரத்திலேயே தான் வச்சிருக்காங்க. வீடியோல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொகேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ரோட்னாலும் இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்கு போல என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் நான் போற வீடியோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ. இப்ப நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் தோஸ்த் 2015 மாடல் வண்டி. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது எஃப்சி, இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரண்ட்ல இருக்கும். 2 டயர் பாத்தீங்கன்னா புது டயரா போட்டிருக்கு. உள்ள இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே போட்டிருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொட்டி, சைடு ஆங்கிள் எல்லாமே நீட்டா இருக்கும். இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,40,000 ரூபா சொல்லுது. எல்லாமே வந்து நம்ம ரொம்ப கம்மியான பிரைஸுக்கு நம்ம வண்டி தமிழ்நாட்டிலேயே நம்ம தான் கொடுக்குறோம் லோடு வண்டிங்க. இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபா போட்டீங்கன்னா மீதி ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். வண்டியோட இன்ஜின், கியர் பாக்ஸ், மீதி தொட்டி, சைடு ஆங்கிள், டயர் எல்லாமே வந்து நீட்டா இருக்கும். நீங்க எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா லைனுக்கே ஓட்டலாம். ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணீங்கன்னா போதும், மீதி எல்லாம் தெளிவா இருக்கும். பாக்குறது பாத்தீங்கன்னா சுப்ரோல மினி ட்ரக். இது பாத்தீங்கன்னா ஹெச்டி சீரீஸ். இது பாத்தீங்கன்னா 2019 மாடல், ஒரே ஓனர் தான். எஃப்சி பாத்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட்ல இருக்கும். இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட். 2 டயர் பாத்தீங்கன்னா புது டயராகவே போட்டிருக்கு. 2 டயர் பாத்தீங்கன்னா 50 பைசா கண்டிஷன்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா தொட்டி, சைடு ஆங்கிள் மீதி எல்லாமே வந்து நீட்டா இருக்கும். பேட்டரி பாத்தீங்கன்னா புது பேட்டரி போட்டிருக்கு. இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,60,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் போட்டீங்கன்னா நீங்க வண்டி எடுத்துக்கலாம். இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். இன்ஜின், கியர் பாக்ஸ் மீதி எல்லாமே வந்து தெளிவா இருக்கும். டயர் பாத்தீங்கன்னா 2 டயர் வந்து புது டயரு. 2 டயர் பாத்தீங்கன்னா 40 பைசா கண்டிஷன்ல இருக்கும்.
உங்களுக்கு மீதி பவர் ஷேரிங் வரும் வண்டியில. மீதி எல்லாமே தெளிவா இருக்கும் வண்டி. இப்போ நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லேலண்ட்ல தோஸ்த். இது பாத்தீங்கன்னா 2017 மாடல் வண்டி, ஒரே ஓனர். எஃப்சி பாத்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட்ல இருக்கும். இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஹைடெக் பாடியிலே இருக்கு. ஏதோ ஒரு லோடு ஓட்டுறதுக்கு ஹைடெக்ல உங்களுக்கு வேணும்னு தேவைப்பட்டீங்கன்னா ஹைடெக்கோடயே இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது சீட் கவர் எல்லாமே போட்டிருக்கு. உள்ள இன்டீரியர் நல்லா இருக்கும். டயர் பாத்தீங்கன்னா 2 டயர் பாத்தீங்கன்னா 90 பைசா கண்டிஷன்ல இருக்கும். இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,20,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் ஒரு 50,000 ரூபாய் போட்டீங்கன்னா மீதி ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். ஆமா, பவர் ஸ்டேரிங் வரும் உங்களுக்கு. இன்ஜின் கியர் பாக்ஸ் மீதி எல்லாமே வந்து தெளிவா இருக்கும். உங்களுக்கு டவுட்னா நீங்க ஒரு மெக்கானிக் கூட கூட்டு வாங்க, செக் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம். நீங்க தமிழ்நாடுக்குள்ள நீங்க எங்க கேட்டீங்கன்னாலும் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லேலண்ட் தோஸ்த். இது பாத்தீங்கன்னா 2012 மாடல் வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட்ல இருக்கும். டயர் பாருங்க, 2 டயர் புதுசா போட்டிருக்கேன். 2 டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீபில்ட் புதுசு போட்டு கொடுத்துருவேன். உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே வந்து புது சீட் கவர் போட்டிருக்கு. உள்ள தொட்டி பாருங்க நீட்டா இருக்கும். சைடு ஆங்கிள் நீட்டா இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,10,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 25,000 ரூபாய் காசு போட்டீங்கன்னா போதும், மீதி ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொருத்தரோட பர்பஸ் பொறுத்து எடுக்கிறது. அசோக் லேலண்ட் தோஸ்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார் டைப்ல இருக்கும். நீங்க கார்ல போற ஃபீலிங் இதுல கிடைக்கும். லோடு வண்டி ஓட்டுறவங்களுக்கும் உடம்பு வலி இதெல்லாம் இல்லாம ஓட்டலாம். இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டீங்க. இப்போ நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மகேந்திரால பிக்கப். இது பெரிய பிக்கப் 1.3 மாடல். இது பாத்தீங்கன்னா மேல் கட்டு உள்ள வண்டி. தொட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். புது தொட்டி போட்டிருக்கு. சைடு ஆங்கிள் எல்லாமே நீட்டா இருக்கும். ஆமா ப்ரோ, இது பாருங்க மேல் கட் பாருங்க. இது எல்லாத்துக்கும் கீழே வரும். இது பாருங்க மேல இருக்கும் வண்டிக்கு. அதனாலதான் இதோட இது அதிகம். 10 நீங்க கொஞ்சம் சேர்த்தி கூட ஏத்திக்கலாம். தொட்டி பாத்தீங்கன்னா புது தொட்டி போட்டிருக்கு. உங்களுக்கு இன்ஜின் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். எஃப்சி பாத்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட், இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட். ஒரே ஓனர் வண்டி தான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாடியும் நல்லா ஹைட்டா இருக்கும். நீங்க லோடு ஏத்துற மாதிரி இருந்ததுன்னா நீங்க அதுல கூட ஏத்தி இது பண்ணிக்கலாம். இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 7,50,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 50,000 ரூபாய்க்கு. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் கட்டுற மாதிரி வரும். ப்ரொஃபைல் நல்லா இருந்தா கொஞ்சம் முன்ன பின்ன வேரி ஆகும். இப்போ நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா அசோக் லேலண்ட் தோஸ்த் 2017 மாடல் வண்டி. உங்களுக்கு பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரண்ட். எஃப்சி பாத்தீங்கன்னா 2 வருஷம் கரண்ட், இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 வருஷம் கரண்ட். டயர் பாத்தீங்கன்னா 4 டயருமே புது டயராகவே இருக்கும் இந்த வண்டியில. இந்த வண்டியோட இன்டீரியர் பாத்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே வந்து புதுசு போட்டிருக்கு. நம்ம கிட்ட எடுக்கிற வண்டி எல்லாமே இன்டீரியர் நீட்டா இருக்கும். சீட் கவர் மீதி எல்லாமே வந்து புதுசு போட்டு, புது வண்டி நீங்க என்ன குவாலிட்டியில எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி இதுல பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,20,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். நீங்க எந்த வண்டி எடுத்தீங்கனாலும் மினிமமும் ஒரு 50 ரூபா ரேஞ்சுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா போதும், நம்ம கிட்ட வண்டி எடுத்துக்கலாம். ஆமா, பவர் ஸ்டேரிங் வந்துடும். இது லீஃப் டைப் வண்டி தான். உங்களுக்கு நீங்க லோடு போட்டீங்கனாலும் உங்களுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு இது வராது. ஐயோ, தோஸ்த் பாத்தீங்கன்னா ஒரு 16-17 ரேஞ்சுக்கு மைலேஜ் கிடைக்கும். இப்போ நீங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா பொலிரோ பிக்கப். இது பாத்தீங்கன்னா 1.3. இது வந்து எக்ஸ்ட்ரா லாங் வண்டி. இதோட எஃப்சி பாத்தீங்கன்னா 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் இருக்கும். இது டயர்லாம் பாத்தீங்கன்னா எல்லா டயருமே பாத்தீங்கன்னா ஒரு 70 பைசா கண்டிஷன்ல இருக்கும். தொட்டி சைடு ஆங்கிள் எல்லாமே வந்து நீட்டா இருக்கும். உங்களுக்கு தொட்டியில பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிளேட்டுமே போட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா மேல் கட்டு உள்ள வண்டி. உள்ள தொட்டி எல்லாமே பாருங்க எக்ஸ்ட்ரா பிளேட் போட்டிருக்கு தொட்டிக்கு மேல. இன்டீரியர் எல்லாமே வந்து நீட்டா இருக்கும். இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 18. இந்த வண்டியோட ரேட்டு பாத்தீங்கன்னா 7,50,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். நேர்ல வாங்க, எல்லாமே வந்து நெகோசியபிள் பிரைஸ் தான். நேர்ல வந்து வண்டி பிடிக்கன்னு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் ரீசனபிளா பண்ணி உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்க தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தீங்கனாலும் உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறோம். இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 80 ரூபா அந்த ரேஞ்சுக்கு டவுன் பேமெண்ட் போன்ற மாதிரி வரும். எல்லாம் முன்ன பின்ன வரும். உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்தா கொஞ்சம் சேர்த்தி கூட கிடைக்கும்.